தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸில் தீபாவளி 1 ஆஃபர்கள் 2 மெகா சேல் மெகா ஆஃபர் மெகா சேமிப்பு. வரும் சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ள தவிக தலைவர் விஜய் அக்கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் மற்றும் விசிகவை தங்கள் பக்கம் இழுத்து புது அணி அமைக்கும் வேலையில் இறங்கியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக தவிக மேலிட வட்டாரம் கூறியதாவது: கரூர் சம்பவத்தின் பின்னணியில் திமுக இருக்குமோ என்ற சந்தேகம் விஜய்க்கு உள்ளது. அத்துடன் இந்த சம்பவத்தை வைத்து தவிகவை முழுமையாக அழித்துவிட வேண்டும் என திமுக தரப்பு செயல்படுவதாகவும் விஜய் நினைக்கிறார். அதனால் கட்சி துவங்கிய போது இருந்த கூட்டணி நிலைப்பாட்டிலிருந்து முழுமையாக மாறி இருக்கிறார். அரசியல் ரீதியில் திமுகவுக்கு எதிராக இருக்கும் அனைத்து கட்சிகளுடனும் பேச்சு நடத்தும்படி கட்சி நிர்வாகிகளை அறிவுறுத்தியுள்ளார். கட்சியின் முன்னணி தலைவர்களோ வலுவான திமுக கூட்டணியை உடைத்து அங்கிருந்து காங்கிரஸ் விசிகவை தவிக பக்கம் கொண்டு வந்தாலே போதும், திமுக வீழ்ந்துவிடும் என்று நம்புகின்றனர். இதை விஜயிடமும் சொல்லி அதற்கேற்ப காய் நகர்த்தல்களை துவங்கியுள்ளனர். விஜயும் பச்சை கொடி காட்டிவிட்டார். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் விஜய் ஆதரவு தலைவர்களை முடுக்கிவிட்டு திமுக கூட்டணி வேண்டாம் என்ற கருத்தை மையமாக வைத்து கட்சி தலைமைக்கு நெருக்கடி கொடுக்கும்படி கேட்டுள்ளனர். அதன் அடிப்படையிலேயே காங்கிரஸில் இருக்கும் மூத்த தலைவர்கள் பலரும் திமுகவுக்கு எதிராக குரல் கொடுப்பதோடு அக்கட்சியோடு கூட்டணி வேண்டாம் என்று தலைமைக்கு நெருக்கடி கொடுத்து வருகின்றனர். விஜய் தரப்பிலிருந்து தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கரிடம் பேசியுள்ளனர். அவரும் திமுக கூட்டணி வேண்டாம் என்ற சிந்தனையில் இருப்பதால் தலைமையிடம் அதையே வலியுறுத்தி வருகிறார். தவிக, காங்கிரஸ், விசிக கூட்டணி அமைந்துவிட்டால் தமிழகத்தில் காலம் காலமாக திமுக பக்கம் சென்று கொண்டிருக்கும் கிறிஸ்தவர்கள் ஓட்டு தங்கள் பக்கம் வந்துவிடும் என்று விஜய் கணக்கு போட்டுள்ளார். கூடவே தலித் ஓட்டும் முழுமையாக கிடைத்துவிடும் என்று கணக்கு போட்டிருக்கிறாராம் விஜய்.